வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்தரிக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு 4 கத்தரிக்காய் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 1 டம்ளர் வேக வச்சு எடுத்திருக்கேன். தக்காளி 2, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சாம்பார் தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ சாம்பார் தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்து, வெங்காயம். சாம்பாருக்கு ரொம்ப ப்ரௌனா வெங்காயம் வதக்க தேவையில்லை. தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி போட்டதும் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் உப்பு வதங்கிறதுக்காக போடலாம். கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி சேர்த்துடலாம். சாம்பார் தூளும் சேர்த்துடலாம். சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சாம்பார் காய் ரொம்ப நேரம் வேக வைக்காமல் கொஞ்சமாக வேக வச்சா தான் கத்திரிக்காய் குழையாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு வேக வச்சுருந்தோம், அதை கடைஞ்சி குழம்புல ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றியாச்சு. இதில் பச்சை மல்லித்தலையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். மல்லித்தலை கருவேப்பிலை போட்டாச்சு. நான் சாம்பாருக்கு புளி ஊற்ற மாட்டேன், அதனால் புளி ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடியே புளி ஊற்றிக்கணும். புளி ஊற்றுறதா இருந்தால். நான் சாம்பாருக்கு புளி ஊற்ற மாட்டேன். அதனால் இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடியாகிடுச்சு. கத்திரிக்காய் பாருங்கள் குழையாமல் அப்படியே நல்லா முழுசாகவே இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் பண்ணால். இப்போது சாம்பாருக்கு தாளித்து ஊற்றலாம். தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்து, பொரிஞ்சதும் கருவேப்பிலை. சாம்பாரில் தாளிப்பை ஊற்றிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் கத்திரிக்காய் சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.